நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஐடி நாலேஜ் என்று சொல்லி உண்டு எங்கள்ட்ட இருக்கி என்று சொல்லி எங்களுக்கு சர்டிஃபைட் பண்ண போறது இந்த ஜிஐடி ரிசல்ட்ஸ். இப்போ சும்மா ஐசிடி எடுக்கிறார்கள் இருப்பீங்க, பாடத்தோட சேர்த்து ஐசிடி ஒரு பாடம் எடுக்கிறார்கள் இருப்பீங்க இல்ல. இப்போ நார்மலா ஆர்ட்ஸ்லேயோ கொமர்ஸ்லேயோ ஐசிடி இல்லாம நாங்க வந்து வேற பாடங்களை சூஸ் பண்ணக்குள்ள இப்போ நாங்க ஒரு ஜப்புக்கு போகக்குள்ள எங்களுக்கு ஒரு ஐசிடி நாலேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்கள்ட்ட ஐசிடி ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு அதில் இந்த ஜிஐடி ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது. சரிதானே? நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற போன முறை நாங்கள் செஞ்சோம் அந்த 4 இயர்ஸுக்குரியது ஒன்று செமினார் ஒன்று செஞ்சோம், மிச்சமே சக்ஸஸ் அமைஞ்சிச்சு. ரைட். அப்போ அதில் இன்ஷால்லா நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த போன வருஷம் வந்த பேப்பரோட இப்போ எங்களுக்கு வந்து இந்த பேப்பரில் இருக்கிற இப்போ இந்த ஜிட் மாடல் வந்து மாறிடுச்சு. சரிதானே? ஜிட்ர மாடல் வந்து மாறிடுச்சு. இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு செமினார் ஒன்று செய்யக்குள்ள அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கட இனி வரப்போற எக்ஸாம் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வைஸா தான் வரப்போகுதாம். அதாவது ஒரு நாலேஜை வந்து நாங்க ப்ராக்டிக்கலா எடுத்திருக்கோமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ற ஒரு சிஸ்டமா தான் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வரப்போகுது. அதே மாடல்ல தான் லாஸ்ட் இயர் வந்து ஜிஐடி பேப்பரும் இருந்துச்சு. அது பார்த்தாக்கள் இருந்திருப்பீங்க. ரைட். பார்க்காதாக்களும் இருப்பீங்க. ரைட். இப்போ இங்க எங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து இந்த எல்லாத்தையும் டச் பண்ணி போற ஒரு சிலபஸா தான் இருக்க போகுது. சரியானே? இல்ல அதாவது ஐசிடில வர எல்லா பாடங்களையும் டச் பண்ணி போற ஒரு சிலபஸா தான் இந்த ஜிஐடி சிலபஸ் இருக்க போகுது. ரைட். இதுல வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஐசிடி இருக்கு. ரைட். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த நம்பர் சிஸ்டம், கேட்ஸ், அதே மாதிரி வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் என்ன, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரிதாள் மென்பொருள். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற நிகழ்த்துகை மென்பொருள். ரைட். டேட்டா பேஸ், அதோட வந்து இன்டர்நெட் அண்ட் இமெயில், HTML. சரியானே? அது சேர்ந்து அதோட அவங்க கேட்கறது வந்து என்னன்னு சொன்னா இந்த ஐசிடின்ற யூசேஜ். சரிதானே? ஐசிடி எங்க யூஸ் பண்ணப்படுது, அடுத்தது ஐசிடி வந்து யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் என்னென்னத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் என்று சொல்றதும் அதுக்கான தீர்வுகளையும் நாங்கள் இந்த இதில் பார்ப்போம். சரிண்ணே? இந்த பேப்பரில் மெயினாக பேஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்னொன்று இருக்கு, அந்த மல்டிமீடியா கண்டென்ட் கிரியேஷன். ரைட். ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அனிமேஷன் எடிட் பண்ணுறது, அதோட சம்மந்தப்பட்ட ஒரு மல்டிமீடியா யூசேஜ்டு அந்த தலைப்பும் இருக்கு. ரைட். அப்போ நான் வந்து இப்போ உங்களோட வந்து அந்த லாஸ்ட் இயர் வந்து பேப்பர் மாடலை நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்போ அதில் உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் எப்படி எங்களோட பேப்பர் மாடல் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ரெண்டு. இப்போ எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதான் வந்து எல்லாருக்கும் வந்து லாஸ்ட்டாக வந்து 4 வருஷத்துக்குரிய எக்ஸாமை வந்து ஒரே டைமில் செஞ்சாங்க. ரைட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் கணினி வன்பொருட்களின் முக்கியத்துவம் பற்றி 150 சொற்களில் கட்டுரை எழுதுகன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. ரைட். அப்போ எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டாங்க. என்ன கட்டுரை எழுதுற தமிழ் பாடமா, என்ன ஜிஐடி பாடமா, அல்ல இது தமிழ் பாடமான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து அதில் அவங்க போட்ட கேள்வியில் உடன்படுறேன். ஏன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு வன்பொருளை பற்றி முக்கிய தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளை அதுக்கு விட எழுதும். அப்போ அவங்க பேப்பர் மார்க்கிங்கில் பார்த்த விஷயம் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வன்பொருளை பற்றி சொல்ல தெரியுமா, வன்பொருள் வகைகளை சொல்ல தெரியுமா, அந்த வன்பொருள் எங்கெங்க பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்ல தெரியுமா. ரைட். அது எப்படி எங்களோட வேலைக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு அந்த வன்பொருள் முக்கியத்துவமா அமையுதுன்னு சொல்றத ஒரு 150 சொல்ல எழுத வேண்டியது ஒரு 50 சொல்ல பாயிண்ட்ஸ் வடிவில் கொடுத்தாலும்
நாங்க அந்த பிள்ளைக்கு வந்து மார்க்ஸ் குடுத்தோம். சரிதானே? அப்ப இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட பாடத்திட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கான்செப்டையும் நாங்க தெளிவா விளங்கியிருக்கோணும். ரைட்? அப்ப அதுதான் இப்ப எங்கள்ட்ட இருக்க இப்ப இந்த இந்த பேப்பர்ல நாங்க பார்க்க போற மிக முக்கியமான விஷயம். சரியானே? அப்ப பாடத்திட்டத்துல வார ஒவ்வொன்றையும் வந்து இப்ப ஒரு புள்ள வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்றது தான் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெ அவங்க பேப்பர்ல மெயினா எதிர்பார்க்கிறது. ரைட். நீங்க இப்ப பேப்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் விளங்கும். ரைட். இப்ப வழமையான மாடல விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா மாத்திட்டு வாராங்க. ரைட். அப்ப நாங்க வந்து அதுக்காக வேண்டி தான் உங்களோட பாடத்துல வந்து இப்ப இந்த செமினார வந்து ஒரு தனியா ஒரு பேப்பர் கிளாஸா வைக்காம திறனை உங்களுக்கு தனியா ஒரு பேப்பர் கிளாஸா வைக்காம, இத வந்து நாங்க உடைச்சிருக்கோம். ஹெட்டிங் வைஸா உடைச்சிருக்கோம். என்னத்துக்காண்டின்னு சொன்னா, இப்ப பேசிக்காவே ஒரு ஐடி நாலேட்ஜ் இல்லாம ஒரு புள்ள வரும் தானே. இல்ல இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். பயோமேத்ஸ் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஓஎல்ல ஐசிடி படிக்காம ஓஎல்ல ஹெல்த் எடுத்து, அவங்க கெமிஸ்ட்ரி, அ பிசிக்ஸ், அ பயோ எடுத்து வந்திருந்தா, அவங்களுக்கு அந்த பேசிக்கானது இருக்காது. சரிதானே? அதுமாரி ஆர்ட்ஸ்ல, காமர்ஸ்ல அந்த ஐசிடியோட டச்சோட இல்லாத ஆட்களையும் நாங்க கவர் பண்ணி போகணும்ன்றதுக்காண்டி தான், நாங்க இதுல வந்து இத வச்சிருக்கோம். சரிதானே? ரைட். இந்த பார்ட் பார்ட்டா உடைச்சு, உங்களுக்கு வந்து உங்களோட ஈஸிக்காக வேண்டி நாங்க வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு விளங்கும். அப்படி போகக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப எப்படி நாங்க என்ன செய்யலாம்? எங்கட பாடத்துல இந்த எ எங்களுக்கு வரப்போற எக்ஸாம் பேப்பர ஃபேஸ் பண்ணலாம்ன்னு சொல்ற ஐடியா உங்களுக்கு வந்துரும். சரிதானே? ரைட். அப்ப இதான் இந்த சும்மா நார்மலாக உங்களோட சொல்ல வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இப்ப உங்களோட இந்த பேப்பர்கள காட்டி, அந்த பேப்பர்ல வந்து எப்படி ம இது வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க உங்களுக்கு வந்து பாட வைஸா வந்து ஹேண்ட் அவுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சரிதானே? பாட வைஸா வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸா நாங்க வந்து ஹெட்டிங்ஸா நாங்க பிரிச்சு, அந்த அதுக்குரிய நோட்ஸ் இருக்கு. அதேபோல அதுக்குரிய அந்த பேப்பர்களும் இருக்கு. சரிதானே? அந்த அதாவது பாஸ் பேப்பர் கேள்விகள். ஆனா இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட் இயர் வந்த கேள்வி வந்து ஓ பழைய பாஸ் பேப்பர்கள தழுவினதாக வரல. சரிதானே? அதை மிச்சமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட். பழைய பாஸ் பேப்பர தழுவினதாக வரல. கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்திருந்தது. சரியா? அப்ப அததான் இப்ப நாங்க சொல்ல வந்தது. நிறைய பேர் வந்து போன முறை இந்த செமினார் செய்யக்குள்ளயும் விட்ட பிள்ளை வந்து இந்த பழைய பாஸ் பேப்பர மட்டும் செஞ்சாங்க. ஆனா, பிள்ளைகளுக்கு வந்து அந்த தியரி சரியா போகாததால, அந்த பிள்ளைகள் வந்து இதுல விடை எழுதுறதுக்கு அ கஷ்டப்பட்டத நாங்க பேப்பர் மார்க்கிங்ல பார்த்தோம். சரிதானே? ரைட். அப்ப நாங்க நான் இப்ப ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஓகேவான்னு சொல்லுங்க.
ரைட். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்க பாப்போம், விளங்குது உங்களுக்கு? ம். ரைட். இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கும், சரிதானே? அப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் அந்த பேப்பரை போட்டிருக்கேன். இப்ப லாஸ்ட் இயர் வந்து இப்போ 4 வருஷத்துக்குரிய இது நடந்தது தானே. அப்ப அப்ப அந்த பேப்பரை தான் நாங்க இப்ப இந்த ஷேர் பண்ணிக்கோம், சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா வந்து நம்ம சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு, ரைட்? இந்த 2வது 3வது 4வது கேள்வி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரயோக மென்பொருட்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அதே போல ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், ரைட், டேட்டாபேஸ் அதை மெயின் பண்ணினதாக வந்திருக்கு பாருங்க. 6 7 8, ரைட். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 9 10 வந்து எங்களோட மல்டிமீடியா கண்டென்ட் கிரியேஷன், சரியான இமேஜ் எடிட்டிங், ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங், அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி, ரைட். அதே மாதிரி எங்கட வெப் டெவலப்மெண்ட், சரியானே? வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு, ரைட். அதாவது இன்டர்நெட் அண்ட் இமெயிலோட சம்பந்தப்பட்ட கேள்விகள், ரைட். இப்ப இது வந்து மூக்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொல்றது, சரியானே? ரைட். அது மாதிரி அது வந்து காமன் ஆனது, அது வந்து ஐசிடி யூசேஜில் வரக்கூடியது, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா தரவு தகவல், ரைட், அது பத்தினது. இதுவும் நம்ம சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி, ரைட். இப்படி வந்து எல்லாத்தையுமே கொண்டதா தான் இது இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏஎல்ஐசிடி படிச்சாக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம சிஸ்டம் கேட்ஸ் அதுகள் துல்லியமா தெரிஞ்சிருக்கும். அதே போல வந்து இந்த HTML வெப் டிசைனிங் தெரியுமா? ஆனா அந்த சில ஆட்களுக்கு வந்து இந்த பிரயோக மென்பொருட்கள் பத்தினது இல்ல, சரியானே? அப்ப இந்த பிரயோக மென்பொருட்கள் பத்தினது வந்து டேட்டா பேஸை பத்தினது, அதே மாதிரி எக்ஸல் ஷீட் ஃபார்முலாஸ், ரைட், அதெல்லாம் வந்து இதுல வரும், ரைட். இந்த பாருங்க ஆடியோ எடிட்டிங் பத்தின கேள்வி வந்திருக்கு, ரைட். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்களோட நெட்வொர்க்கோட சம்பந்தப்பட்ட கேள்வி, ரைட். இப்படி தொட எல்லாத்தோடைய சம்பந்தப்பட்ட எல்லா இதோடையும் சம்பந்தம். இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இது பூலியன், அதாவது நாங்க சொல்லுவோம் லாஜிக் கேட்ஸோட சம்பந்தப்பட்ட கேள்விகள், ரைட். அப்படி அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுவும் மிக முக்கியம். இந்த சிலபஸ்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தியும் இருக்கு, சரியானே? அப்ப அப்படியான எல்லாத்தையும் தழுவியதா தான் இந்த கேள்வி வந்திருக்கு, ரைட். அப்ப நாங்க இப்ப இந்த சிலபஸ் வந்து பொதுவா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேசிக்கா வந்து ஐசிடியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொண்டதா தான் இது வந்திருக்கு, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சம்பந்தமான அந்த பகுதியிலிருந்து 1வது கேள்வியை போட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து எங்களுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இந்த இருக்கிற 2வது கேள்வி வந்து இதோட சம்மந்தப்பட்டு நாங்க சொன்ன மாதிரி இந்த லாஜிக் கேட்ஸ் அதுல வந்து உண்மை அட்டவணை உருவாக்குறது, தரப்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை காட்சிக்கு நாங்க என்ன செய்யணும்டா உண்மை அட்டவணை உருவாக்கி அந்த உண்மை அட்டவணையில நாங்க வெளியிட்டு சரியா காட்டணும், ரைட். அது அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இந்த 2வது கேள்வி, ரைட். இந்த 3வது கேள்வி வந்து இது வந்து இந்த வெப் டிசைனிங்கோட சம்மந்தப்பட்டது. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க லாஸ்ட் இயர் வந்து இதுல குடுத்திருந்தோம். எங்களோட டியூட்ல நாங்க குடுத்திருந்தோம். அந்த கேள்வியெல்லாம் அப்படியோ வந்திருந்துச்சு, சரிதானே? இதெல்லாம் நாங்க
வலைப்படைப்பாக்க கருவிகள்னா என்ன, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நாங்க குடுத்திருந்தோம். அப்ப அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஸ்க்ரீன்ல நாங்க காட்டுறோம். சரி. அப்ப நாங்க அந்த ப்ரோ அதுல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. இது வந்து நாங்க லாஸ்ட் இயர் ஷேர் பண்ண இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு. இணைய படைப்பாக்க கருவிகள். சரிதானே? இப்ப அதே கேள்விதான் இங்க நான் ஏற்கனவே சொன்னேன். மற்றதுல இந்த இருக்கிற ஜிட் பேப்பர்ல வந்து அதே கேள்வி. பாருங்க. வலைப்படைப்பாக்க கருவிகள் என்பது யாது? விளக்கு. ரைட்? இப்ப இங்க வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து வலைப்படைப்பாக்க கருவின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியானே? ரைட். அதுக்கு என்னன்னு சொல்றேன். அதை விசிவிக் எடிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் என்ன? ரைட். அப்படியான விஷயங்கள் தான் இந்த இதுல கேட்கிறது. சரியானே? இந்த முறை நாங்க நினைக்கிற மாதிரி HTML கோடிங் போடுவாங்க. சரியானே? HTML கோடிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த முறை. போன முறை HTML கோடிங் வரல. லாஸ்ட் இயர் HTML கோடிங் வரல. அவங்க வந்து அதுக்கு பதிலா வந்து இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த தான் போட்டிருந்தாங்க. இந்த இருக்கிற இதுதான் பேசிக்கான விஷயம். ரைட். இந்த அறிக்கை தான் இதான் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஐசிடி. லாஸ்ட் இயர் வந்த கேள்விதான் வந்து அந்த இதோட இலத்திரனியல் கழிவோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ரைட். அப்ப இலத்திரனியல் கழிவுண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஒரு புள்ள வந்து இலத்திரனியல் கழிவை பத்தி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இலத்திரனியல் கழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதுக்கான தீர்வை முன்வைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல இப்ப இந்த இந்த கேள்வியில வந்து இப்ப அவங்க வந்து எங்கட தமிழ்ற இதையும் பார்ப்பாங்க. எப்படி உதாரணத்துக்கு ஒரு புள்ள ஒரு கட்டுரை எழுதுறேன்னு சொன்னா அல்லது ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கான ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும். அதுக்கான ஒரு உள்ளடக்கத்தை கொடுக்கணும். அதை கொண்டு போய் முடிவுரையா காட்டணும். இந்த 3 விஷயத்தையும் எப்படி இந்த தமிழ்ல ஒரு கட்டுரையை திருத்துவாங்களோ அதே போல அந்த அறிமுகம், உள்ளடக்கம், ரைட், அதோட சேர்ந்த மாதிரி அதுல ஒரு முடிவுரையையும் வழங்கக்கூடிய மாதிரி தான் எங்கட கேள்விக்குரிய விடை இருக்கணும். வினாக்களுக்குரிய விடைகள் இருக்கணும். ரைட். அதே பேப்பர் மார்க்கிங்ல தெளிவா பார்க்குற ஒரு விஷயம். ரைட். இப்ப நாங்க விஷயம் விளங்கியிருக்கும். அத நாங்க சரியா வந்து கொண்டு பேப்பர்ல அப்ளை பண்ணணும். ரைட். நிறைய பிள்ளைகள் வந்து அந்த எழுதுறதுல கொஞ்சம் இந்த இடர்படுறாங்க. இந்த சரியா அந்த ஸ்டார்ட் பண்ணி, அறிமுகத்த குடுத்து, அதுக்கான உள்ளடக்கத்த குடுத்து, அதுக்கான முடிவுரைய குடுக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த அறிக்கை. இலத்திரனியல் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் மறை விளைவுகளை எழுதுக. ரைட். மேல இலத்திரனியல் கழிவ பத்தி விளக்கி எழுதிட்டோம். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு இலத்திரனியல் கழிவுக்கு எவை முக்கியமா பங்களிப்பு செய்கின்றன என குறிப்பிட வேண்டாம். இலத்திரனியல் கழிவுக்கான உதாரணம். அப்போ ஒரு புள்ள வந்து இலத்திரனியல் கழிவு என்பதை வரையறுக்க தெரிஞ்சிருக்கணும். இலத்திரனியல் கழிவுன்னா என்ன? ரைட். அப்ப கீழ வந்து இலத்திரனியல் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் மறைவிளைவுகளை விளக்குகன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இதுல வந்து இலத்திரனியல் கழிவுகளால் சுற்றுச்சூழல்ன்னு சொல்லக்குள்ள நிலம், நீர், அதே மாதிரி வளி 3க்கும் ஏற்படக்கூடிய மறைவிளைவுகளை குறிப்பிட்டு 3லும் ஏற்படுற விளைவு வந்து மறைவிளைவுகள் வந்து ஒரு உயிரினங்களையும் பாதிக்கும் என்று சொல்றத ஒரு புள்ள தெளிவாக குறிப்பிட்டிருந்தா தான் இந்த புள்ளைக்கு இந்த 9 மார்க்ஸும் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா அதுகிட்ட மார்க்ஸ் குறைக்கப்படும். சரிதானே? ரைட். அடுத்து ஒரு புள்ளை 3R எண்ணக்கருவை பத்தி. இப்ப இந்த முறை 3R எண்ணக்கரு கேட்கறதுக்குரிய சான்ஸ் இல்ல. வேற கேள்விகள் வரும். ரைட். அது அந்த இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஐசிடில வர விஷயங்கள். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இது நிகழ்நிலை தொடர்பாடல்கள் செய்றது. அதாவது ஆன்லைன் மீட்டிங்கள் செய்றதால கிடைக்கிற நன்மைகள். இது பொதுவான கேள்விகள் தான். ரைட். அது 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 சம்பந்தமானது. இந்த 6வது கேள்வி இந்த விரிதாள் கேள்வி. சரிதானே? இந்த 6வது கேள்வி விரிதாள் கேள்வி. அப்ப இந்த விரிதாள் கேள்வியை வந்து நாங்க தான் விரிதாள வடிவமைக்கணும். ரைட். இந்த விரிதாளை இதுக்கு ஏத்த மாரி வடிவமைச்சு, ரைட்.
நாங்க கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க சூத்திரங்கள் பயன்படுத்தப்படுவதால் கிடைக்கின்ற நன்மைகள். சரியோ? அப்படியானது. ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பணி செயல்முறைமைகள் இந்த என்னன்னு சொல்லி அறிமுகம் செஞ்சு காட்டணும். பாருங்க எல்லாமே வந்து பொதுவா பயன்படுத்தும் 3 பணி செயல்முறைமைகளை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்தல் வேண்டும். சரியான? இப்ப இது வந்து அழைப்பிதழ் ஒன்று பாருங்க. நீங்கள் பதியும் இடத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு பாடசாலையில் அவர்கள் ஐடி தினத்துக்காக பணி செயல்முறைமைகள் பற்றிய விரிவுரையாற்றுவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இப்ப நான் என்னன்னு சொன்னா ஒரு பேச்சு ஒன்று எழுத வேண்டியிருக்கு. அந்த பேச்சில வந்து 3 விஷயங்களையும் உள்ளடக்கியதா தான் இந்த பேச்சு எழுதியிருக்கணும் என்று சொல்றதுதான் இதுல நோக்கம். ரைட். இப்ப இந்த பேச்சு கேட்குறாங்க, கட்டுரை கேட்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க அந்த கேள்வியில ஒரு மொடல மாத்திருக்காங்களே தவிர அந்த விஷயங்கள் வந்து தெளிவா போய் சேர்ந்தா பேச்சா இருந்தாலும் சரி, கட்டுரையா இருந்தாலும் சரி பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சேரும். ரைட். இப்ப இதத்தான் இப்ப போன முறை எக்ஸாம் எழுதி போட்டு அவங்க மீம்ஸ் போட்டதும், அத வந்து நக்கலா கதைச்சதும், என்ன இவங்க கட்டுரை எழுத சொல்றாங்க, என்ன இவங்க இப்படி பேச்சு எழுத சொல்றாங்க, தமிழ் பாடமான்னு சொல்லி. ரைட். அதுல ஒன்றுமே இல்ல. முக்கியமான விஷயம் இந்த அதுதான் இவங்க ஒவ்வொரு பிரஜைக்கும் கணினி வன்பொருள் பற்றிய புரிதலை ஊக்குவிக்கும் வகையில் குறைந்தபட்சம் 150 சொற்களை கொண்ட கட்டுரையை ஒரு செய்தித்தாளுக்கு எழுதுக. இப்ப நாங்க 150 சொல் இருக்கணும் என்று எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தது புள்ள வந்து வன்பொருள் அறிமுகம் செஞ்சு காட்டணும், வன்பொருளுக்கு உதாரணம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதே போல வன்பொருட்கள் எங்கெங்க என்னென்னத்துக்கு பயன்படுத்தப்படுது, அது ஏன் கணனி முறைமைக்கு ஒரு அடிப்படையான உண்டா இருக்குன்னு சொல்றத ஒரு புள்ள தெளிவா குறிப்பிட்டிருந்தா 6க்கு 6 புள்ளிகளை எடுத்துட்டு போகும். சரிதானே? ரைட். அப்ப இங்க இப்ப இதுல இருக்கிற ஆட்கள் வந்து இந்த ஐசிடி படிச்ச ஆட்கள் இருக்கிறீங்க, ஐசிடி படிக்காத ஆட்களும் இருக்கிறீங்க. நாங்க இந்த வகுப்பை கொண்டு போக வேண்டியிருக்கு. சரிதானே? ரைட். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல தானே? இன்ஷா அல்லாஹ் அவங்க அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரைட். ஒவ்வொரு ஆள்ற நிலைமையும் எப்படியோ தெரியல. இப்ப நாங்க இந்த இது இல்ல. சரியானே? இப்படியானதை பார்ப்பீங்க. அதே மாதிரி பழைய பாஸ் பேப்பர்களும் இருக்கு. அந்த பழைய பாஸ் பேப்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கும். சரியானே? போன முறை வந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்விகள் தான் லாஸ்ட் இயர் வந்த கேள்விகள். நாங்க போன முறை வந்து எல்லா ஹெடிங்ஸுக்கும் டியூட் கொடுத்தோம். அந்தந்த கேள்விகள் சரியானே அந்தந்த வர வேண்டியதுக்கு வந்துருந்துச்சு. ரைட். நாங்க இமேஜ் எடிட் பண்ணி காட்டினோம், வீடியோ எடிட் பண்ணி காட்டினோம். ரைட். எல்லாம் செஞ்சு காட்டினோம். எங்களால மேக்சிமம் செஞ்சோம். அல்லான்னு சொல்லி மேக்சிமத்துக்குரிய அந்த பெனிஃபிட் பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துச்சு. ரைட். இதை நாங்க இந்த ஓ லெவல் சிலபஸ்ல எடுத்தோம்னு சொன்னா இந்த ஐசிடி அண்ட் சொசைட்டின்னு சொல்லி கிரேட் 11ல ஒரு சாப்டர் இருக்கு. ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க பார்க்குறோம். பாருங்க. இப்ப இதுல வந்து யூசேஜ் ஆஃப் ஐசிடி லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஐசிடி இந்த அறிக்கை இதான் வந்து இந்த அறிக்கிற இலத்திரனியல் கழிவு பொருள். ரைட். அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து இலத்திரனியல் கழிவு பொருள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா சரி. ரைட். அந்த இலத்திரனியல் கழிவு பொருட்களை குறைக்கிற முறைகளை இந்த குறிப்பிட்டிருக்கோம். அப்போ புள்ள வந்து அது எழுதியிருந்தா அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். இதுக்காண்டி தான் நாங்கள் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதோட அந்த பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேலதிகமாக வந்து சிலபஸில் இருக்கிற விஷயங்களையும் வந்து நாங்கள் தொட்டு கொண்டு போகிறது. அப்படி தொட்டு கொண்டு போகக்குள்ள வந்து பிள்ளைக்கு வந்து விஷயமும் போய் சேரும். நீங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமுக்கு வேண்டி படிக்காட்டியும் ரைட் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய தேவையும் வரும் தானே? அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா இதை பயன்படுத்தலாம். சரிதானே? ரைட். அப்ப அதுக்காண்டி தான் நாங்க என்ன செய்றோம், இந்த விஷயங்களை செய்றோம். என்ன சிலபஸோட எங்கட இதையும் கொண்டு போறோம். இப்ப நாங்க நிறைய பேர் அ நாங்க கிளாஸ்ல அவேர்னஸ் போதாம இருக்கு. மற்ற ஆட்களுக்கு போய் சேர்றது மற்றது
அது சிம்பிளா கடந்துட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் காரணம் வரைக்கும் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு. கடைசி டைம்ல ஓடிக்கிறத விட இப்போ முன்கூட்டியே நம்ம தயாராகிறது ஒரு ஒரு புத்திசாலித்தனமானதா இருக்குன்னு. நீங்க அவேர்னஸ் வந்து இப்ப இவங்களுக்கு குறைவு வந்து இப்ப எப்படித்தானே ஸ்கூல்லயும் பாடம் போட்டா ஜிட் பாடம் ஒரு ஃப்ரீ பாடம் ஒரு மைண்ட் செட் அது தேவையில்லை அப்படின்னு சொல்றவரு தான் அந்த இவங்கள்ட்ட இருக்கிற அந்த இது அவங்க அதை மாத்தி கொண்டான்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ரைட், நாங்க மேக்சிமம் இதுல வந்து உங்களுக்கு தர வேண்டியது எல்லாத்தையும் தருவோம். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர், அதுதான் நாங்க அந்த ஹெட்டிங் வைஸ் பிரிச்சிருக்கிறது. என்ன விஷயம் பிள்ளைகளுக்கு சரியா போய் சேரணும்ன்றதுக்காண்டி. இல்லாட்டி நாங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம்டா, பிரிச்சிருக்க மாட்டோம் ஹெடிங் வைஸ். அப்ப அந்த ஹெடிங் வைஸ் பிரிச்ச காரணமே இந்த நோக்கத்துக்காண்டி தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது. மற்ற கிளாஸ்ல வந்துட்டு அந்த டியூட்டருக்கெல்லாம் நிறைய பேமெண்ட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது ஒரு 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 பேக்கேஜா தான் தனியா இந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க இங்க இருக்கிற ஆட்கள் மற்ற ஆட்களோட இது சம்பந்தமா ஏதாவது அவேர்னஸ் சொல்ல இயலுமா இருந்தால் கட்டாயம் சொல்லி அவங்களையும் கலந்து ஒரு ஆர்வங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இதுல கலந்து கொள்ள நினைக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நம்ம டைம் டேபிள் ரீஷெடியூல் பண்ண வேண்டியிருக்கு நினைக்கிறேன். அந்த ரீஷெடியூல் பண்ற டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம அந்த குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அந்த ரீஷெடியூல் பண்ணிட்டு ரீஷெடியூல் பண்ணதை நான் உங்களுக்கு விரைவாக அறிவிக்கிறோம். ஏண்டா அந்த ஓஎல்ஆக்களையும் அந்த அவங்களோட கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறதால அதை அந்த டைம் டேபிள் கொஞ்சம் சிக்கலாயிடும். நம்மளோட எக்ஸாம் வந்து அதுக்குள்ள ஃப்ளஷ் பண்ணதால அதை நான் ரீஷெடியூல் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கலாம். ப்ராபப்ளி மண்டே அல்லது வெனிஸ்டேக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு இடையில அவங்களுக்கு முடியுமான வரைக்கும் கைட் பண்ணுவோம். அவங்க இந்த டைம் லிமிட்டோ அந்த இந்த லிமிட்டோ இல்லை, கிளாஸை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிறது தான். ஏன்னா நான் நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதிட்டு ஃப்ரீயா இருக்கிற ஆட்கள் தான் கூடுதலாக வந்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஒரு க்ரௌட் ஒன்றும் இருக்கு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வருவாங்கன்னு தெரியல. வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸ்கூல்ல இருக்கிற 25 எக்ஸாம் எழுத போற ஆட்களுக்கும் எக்ஸாம் வரும். அதே மாதிரி 24 எக்ஸாம் எழுதின ஆட்களுக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிடி பேக்ரவுண்ட் இல்லாம எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷன் கிட்ட இல்ல, ஒரு பேப்பரும் இல்லைன்னு சொல்ற ஆளுக்கு மிச்சம் யூஸ் அறிக்கும் வந்துட்டு இந்த 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 எக்ஸாம் ஜிட் பேப்பர்ல சர்டிபிகேட் அல்லது ஜிட் பேப்பர்ல ரிசல்ட் சீட். அப்ப அது அந்த அவேர்னஸும் போதாம இருக்கு பிள்ளைகளுக்கு. அது எக்ஸாமு நம்ம நார்மலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் நம்ம ஃப்ரீயா இருக்கிற பீரியட்ல நடக்கக்கூடியது. அப்ப அதை தயார் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்குள்ள அதை யூஸ் பண்ணிக்கணும். சிறந்த அறிக்கை நினைக்கிறேன். அதில் ஏதாவது சொல்லணுமா? முடிப்போமா? என்ன சொன்ன சமயம் இப்ப இவங்க வந்து அந்த 2023 பேப்பரை அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த நார்மலா கொண்டு வந்திருக்காங்க 4 வருஷத்தை சேர்ந்து செஞ்ச மாதிரி. இந்த முறை வந்து 2 இயர்ஸ் ஆன மேக்சிமம் வந்து யூனிட்டை வந்து இவங்களுக்கு கூட சேர்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேப்பர்ல வந்து கூட விஷயம் சேர்க்கப்படும். பழைய மாதிரி அந்த 2023 மாதிரி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. நினைக்கிற மாதிரி சிம்பிளா வாரத்துக்கும் இல்லை, நினைக்கிற மாதிரி கஷ்டமா வாரத்துக்கும் இல்லை. வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா இவங்களுக்கு கண்டென்ட் போய் சேருமா இருந்தா அந்த கண்டென்ட் கிடைச்சிட்டு சொன்னா அவங்க எக்ஸாம் செய்யலாம். ஒரு ஷார்ட் பீரியட்ல ரெடி ஆக போறாங்க. அப்ப ஷார்ட் பீரியட்ல ரெடி ஆகலாம். அதை பிளான் பண்ணி சரியா கொண்டு போனாங்கன்னா சரியா வந்துட்டு உங்களால ஸ்கோர் பண்ண இயலும். அநியாயமா குறை எடுக்கிறத விட சிட் பண்ணி அநியாயமா குறை எடுக்கிறத விட என்ன செய்யலாம், எடுக்கிறதுக்கு ட்ரை முயற்சியை செய்யலாம்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல வந்து இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து ஒரு ஐடி இதுக்கு போறேன்றாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருக்கும். அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அடுத்து மற்றும் ஒரு வேலைக்கு போறேன்றாலும் ஒரு ஐடி ஸ்கில்ஸ் கேட்டானு சொன்னா இவங்க இந்த சர்டிபிகேட்டை காட்டினா அவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கான வேலிட் இது கொடுப்பாங்க அவங்க. சரி, பிள்ளைகள் ஏதாவது கேட்கணுமா? நீங்க
கேளுங்க. இது என்ன கேட்டா பிரச்சனைன்னா நாங்க பதில் சொல்றோம். ஜூம் மேக்ஸிமம் யூஸ் பண்றா இருந்தா நீங்களும் கூட கதைச்சிங்கன்னா தான் பிள்ளைகள் அது பிரயோசனமா இருக்கும். நீங்க ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஒரு கலந்துரையாடல் மாதிரி போன மனுஷன்னா நமக்கு மிச்சம் லேசா இருக்கும். அந்த போர் அடிக்காது.